பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஃபுல் விசி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் கூட இப்பொழுது ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஆண்டவரே இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீர் உங்களோட பிரசனத்தோடு நிரப்புங்க ஏசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக்குங்க. பிரேசின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம போகிறோம். நம் தேவனை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி உற்சாகமாக அவரை நம்ம ஆராதிப்போம். முதலாவதாக துதித்து பாடிட பாத்திரமே என்று நம் தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே
ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நன்மையால் நிரப்பின தேவனுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நன்மைகளால் நிரப்பின தேவனே, அதற்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த தேவனுக்காக கூட நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லாமல் போது கூட தகப்பனே ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயமாக இருக்கிற தேவனுக்காக கூட நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அற்புதமாக வழிநடத்தின தேவனுக்காக கூட நன்றி தகப்பனே. இப்படி செய்த தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே நிஜமானரே, நேசரே துணையாளரே. இயேசுவே நிஜமானரே, நேசரே துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையோ மாலையில மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையோ மாலையில மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபையா. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபையா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஹல்லேலூயா ராஜா ஏசப்பா. ஆமா ஆண்டவரே அப்பா, நீங்க இல்லாம ஆண்டவரே அப்பா எங்களால வாழ முடியாது ஆண்டவரே அப்பா. ஒரு நிமிடம் கூட ஆண்டவரே அப்பா எங்களால வாழ முடியாது ராஜா ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய மகிமையினாலும் ஆண்டவரே அப்பா எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை வழிநடத்தி வர உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை நாங்கள் மனதார ஆண்டவரே அப்பா தொழுகிறோம் ராஜா அப்பா. நீங்க ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியிலே நீங்க இடைப்பட்டு எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா அப்பா. நீர் உதவி செய்யுங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருமையாக ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர முடிந்தது. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பானது ஜெபம் என்ற தலைப்பிலே இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய முதுக்கு எலும்பு போன்றதாகும். சிலர் ஜெபத்தை இதய துடிப்புக்கும் சிலர் சுவாச மூச்சுக்கும் ஒப்பிட்டு சொல்வார்கள். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்ற பழமொழியாகும். ஜெபம் இல்லாத சபை உயிரில்லாத சபை என்றும் அழைக்கப்படும். உலகை அசைப்பவருடைய கரத்தை அசைப்பதுதான் ஜெபம். மற்றும் ஜெபம் என்பது நாம் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு கடமை அல்ல. அது பிதாவினால் நமக்கு விடுவிக்கப்படும் அழைப்பாகும். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து அவரை சந்திக்க செல்வதுதான் ஜெபம். ஜெபம் என்பது நாம் ஆண்டவருடன் கொள்ளும் ஐக்கியம். அதை தேவன் விரும்புகிறார். நம்மோடு பேச அவர் ஆசைப்படுகிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நிச்சயமாய் நாம் ஜெபிக்காமல் நாம் இருக்க மாட்டோம். ஜெபம் என்பது தேவனிடத்தில் கேட்பது மாத்திரமல்ல, தேவனோடு சார்ந்து பிசாசை எதிர்ப்பது தான் ஜெபமாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இறைவனோடு இடைப்படுதலே ஜெபம். அது தியான வாழ்வின் சிகரம். அதுவே இறைவனை ருசிக்கும் அனுபவமாய் இருக்குது. கேட்பதும் பெறுவதும் ஜெபம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜெபம் சகோதர அன்பின் மையமாகும். அன்பில்லையில் ஜெபமில்லை. சகோதரனோடு ஒப்புரவாகாமல் இறைவனை நெருங்க முடியாது. ஜெபமே இறையரசை இயக்கும் இயந்திரமாகும். அது இறை அன்பினுடைய ஆணிவேராய் இருக்கிறது. எனவே ஜெபமின்மையை போல் தீமை வேறு எதுவுமே இல்லை. ஜெபிக்காதவன் தீமை செய்கிறவனாய் இருக்கிறான். ஜெபம் தேவனுக்கு என்று நம்முடைய இதயத்தை திறக்கிறதா இருக்கிறது. ஜெபம் என்பது ஏதோ வீண் வார்த்தைகளால் அலப்புகிறது அல்ல, பிதற்றுவதோ அல்ல, தேவனை ஏதோ சில வார்த்தைகளால் புகழ்ந்திர உரைப்பதோ அல்ல. ஆனால் இருதயத்தில் தோன்றும் அன்பின் உணர்வுகள் தான் ஜெபமாயிருக்கிறது. உண்மையான ஜெபம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதாகும். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று மத்தேயு 26:39 வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் என்பது தேவைகளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மாறாக நம்மையும் நமது வாழ்வையும் கடவுளோடு ஐக்கியப்படுத்துவதே ஜெபமாகும். ஜெபம் என்பது நாம் விரும்பியதை நிறைவேற்ற தேவனை வற்புறுத்துவது ஜெபமாகாது. உமது விருப்பத்தின்படியே என்னை நடத்தும் என்று நாம் ஒப்பு கொடுப்பதே ஜெபமாகும். ஜெபம் என்பது பணக்கார வீட்டு வாசலிலே பிச்சை கேட்பது போன்றது அல்ல, மாறாக ஒரு பிள்ளை தன் சொந்த தகப்பனிடத்தில் மனந்திருந்து பேசுவதே ஜெபமாகும். ஜெபம் ஒரு வாழ்க்கை. ஜெபிக்கிறவர்களே அந்த வாழ்க்கையிலே ஜெப அனுபவம் பெறுவர். ஜெபம் ஒரு பாடம். அதை கற்றுத்தேர்கிறவர்களே வெற்றி பெறுவர். ஜெபம் தேவனோடு நம்மை இணைக்கும் மொழியாகும். அதை கற்றுக்கொண்டு உரையாடுபவர் ஜெபக்கலையில் விருது பெறுவர். தகப்பனிடம் பிள்ளை தன் தேவைகளை தெரிவிக்கிறது போல தகப்பன் அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை அறிந்து அதற்குள்ளே செய்வது போல இந்த ஜெபமானது அமைந்திருக்கிறது. ஆகினாலே ஜெபமில்லாத ஊழியம் நிச்சயமாகவே ஒரு மழுங்கி போன ஒரு கோடாரியினாலே ஒரு மரம் வெட்டுவதற்கு சமமாயிருக்கும். ஆகையினாலே கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார்,
நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஜெபத்திலே காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, அதுதான் ஜெபத்தை கேட்கிறவரே என்று ஒரு நாமம். வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஒரு செய்தி உண்டு என்று சொன்னால், தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர் என்று. ஆம், நான் ஜெபம் என்பது ஒரு தகப்பனிடத்திலிருந்து பிள்ளை அது மனம் விட்டு, பிள்ளை ஆனவன் மனம் விட்டு பேசுகிற வார்த்தையாகும். பரலோக பிதாவே, உங்களுடைய நேச தகப்பனாயிருக்கிறார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் மனம் விட்டு பேசலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65 அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி. அப்ரஹாமின் திறப்பின் வாசல் ஜெபம் லோத்தை அழிவிலிருந்து காத்ததாம். அப்ரஹாம் திறப்பிலே நின்று சோதோம் குமரா பட்டணத்துக்காக மன்றாடிக்கிறான். ஆகினாலே அவனுடைய ஜெபத்தை கேட்டு லோத்தையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் பாதுகாத்தாராம். ஆகினாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிம்சோன் பலவானாயிருந்தான், ஆனால் கர்த்தரை விட்டு தூரம் போனான். பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனான். கடைசியில் அவன் கண்கள் இழந்து, அவன் கடைசி நேரத்தில் அந்த 2 கண்களுக்காக பிடுங்கப்பட்ட அந்த நிலையிலே கேலியும் பரியாசம் பொருளுமாய் அவன் இருக்கிறான். அப்போது அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் என்று கெஞ்சுகிறான். கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். அவன் உயிரோடு இருந்த நாட்களில் கொண்டவர்களை பார்க்கலாம். அவன் மரிக்கும் பொழுது மரித்தவர்கள் ஏராளமானவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலிசாவும் ஜெபித்தார். அந்த ஜெபம் மரித்த சுனேமியாளுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தது. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தது. பார்த்தீர்களா? எலியாவின் ஜெபம் மரித்தோரையும் உயிர்த்த செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் நாம் சங்கீதம் 51 அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அவர் உரியாவினுடைய மனைவியோடு கூட விபச்சாரம் செய்து பாவம் செய்தபோது அவன் மனமுடைந்து ஜெபித்தார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர் என்று சொல்லி ஜெபித்தான். அவன் ஜெபத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. தாவீதின் பாவங்களை மன்னித்து அவருக்கு கிருபை பாராட்டினார். தாவீதோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்த கர்த்தர் தாவீதின் குமாரனாய் பிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தானியேல் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். எத்தனை ஊக்கமான ஜெபம்! தன் தேசத்தின் ஜனங்களின் பாவங்களுக்காக தேவ சமூகத்திலே சிறையிருப்பை திருப்பும்படியாய் மன்றாடி ஜெபித்தார். அவர் ஜெபித்த உடனே தேவதூதன் இறங்கி வந்து பலப்படுத்தினார். தானியேலின் ஜெபம் அவருடைய சிநேகிதருக்கு பாதுகாப்பாக இருந்தது. தானியேலின் ஜெபம் சிங்கங்களின் வாய்களை கட்டியது. தானியேலின் ஜெபம் நெபுகாத் நேச்சார் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை பெற்று தந்தது. இப்படியாக ஜெபத்தை குறித்து ஏராளமான காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதி திருசபை ஜெபிக்கும் திருசபைகளாய் இருந்தது. அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தபடியினாலே அவர்களுடைய இந்த இடம் கூட அசைந்தது என்று பார்க்கிறோம். எழுப்புதல் தீ பற்றியது. 3000 5000 பேர்கள் என்றெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கை எல்லாம் ஜெப வாழ்க்கையாகவே இருந்தது. ஒவ்வொரு நிருபங்களிலும் ஜெபத்தை வற்புறுத்தி பேசினார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவருடைய ஜெபம் பல சபைகளை ஸ்தாபிக்க உதவியாக இருந்தது. ஜெபியுங்கள்,
ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஜெபம் ஒன்றுதான் எல்லா பின்மாற்ற அனுபவத்திலிருந்தும் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆயுதமாய் இருக்கிறது. ஜெபம் ஒன்றுதான் எழுப்புதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் ஒன்றுதான் ஆத்துமாக்களை கர்த்தரிடத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அன்று பெந்தகோஸ்தே நாள் முதல் இன்று வரைக்கும் எங்கெல்லாம் எழுப்புதல் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் ஜெபமே காரணமாய் இருந்திருக்கிறது. ஆகினாலே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? சங்கீதம் 85வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபமே முக்கியம். ஜெபமில்லாத வாழ்க்கை எண்ணெய் இல்லாமல் அணைந்து போகிற விளக்கை போன்றதாக இருக்கும். ஜெபமில்லாத வாழ்க்கை சாத்தானை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஜெபமில்லா மனிதன் போர்க்களத்திலே ஆயுதம் இழந்த போர் வீரன் பரிதாப நிலைமைக்கு ஒப்பாயிருப்பான். நீங்கள் ஜெபித்தே தீர வேண்டும். ஜெபத்தில் தான் உங்கள் நித்தியம் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்காமல் பாவத்தில் விழுந்து நரகக்கடலிலே தள்ளப்படுவது எத்தனை வேதனையானது. அன்று நித்திய வேதனை நீங்கள் கதறி அழும்பொழுது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமே. இப்பொழுதாவது ஜெபியுங்கள் என்று தேவதாசர்கள் ஒவ்வொருவரும் கதறுகிறவர்களாக இருக்கிறார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவர்கள் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். உங்களால் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியவில்லையா? கண்ணீர் விட்டு பாருங்கள். ஒரு மிஷினரி பல ஆண்டுகள் பணிதளத்தில் பிரயாசப்பட்டும் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்த அவரால் முடியவில்லை. எல்லாவித முயற்சிகளும் செய்து பார்த்தும் பயனில்லாததினாலே பணிதளத்தை விட்டு திரும்பி போவதாக அந்த ஊழியக்காரர் அவர் தீர்மானித்து தன்னுடைய தலைமையகத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். நான் திரும்பி வருகிறேன். என்னால் ஒரு ஆத்மாவை கூட இங்கே என்னாலே ஆதாயப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி ஒரு தந்தி அனுப்பினாராம். அந்த தந்திக்கு அவருடைய தலைமையகத்திலிருந்து ஒரு பதில் வந்ததாம். ஆலோசித்து கண்ணீர் சிந்தி முயற்சிக்கவும் என்று அந்த தந்தியிலே இருந்ததாம். உடனே அந்த மிஷினரி கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி அவர் மன்றாட ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது தேவன் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை தேவன் கொடுத்தாராம். ஆம், அவர் அந்த ஸ்தலத்தில் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடிந்தது. ஏனென்றால் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே நாம் ஒரு சில காரியங்கள், அதிகாலை ஜெபம், மதியான ஜெபம், மாலை வேலை ஜெபம், இரவு வேலை ஜெபம், இந்த 4 காரியங்களை சுருக்கமாய் தியானித்து முடிக்கலாம். முதலாவது அதிகாலை ஜெபம். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையில் உமக்கு நீரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை சொல்லுகிறான். அப்ரஹாம் லிங்கனை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 4 மணிக்கு கர்த்தரை சந்திக்கும் பழக்கமுடையவராய் இருக்கிறார். ஆம், அவர் எல்லோரையும் சந்திப்பதற்கு முன்பாக தளபதிகளாயிருக்கட்டும், அமைச்சராயிருக்கட்டும், யாராயிருக்கட்டும், சாதாரண மனிதனாக கூட இருக்கட்டும், ஆனால் முதலாவது தேவனை சந்திக்காமல் அவர் யாரையுமே அவர் சந்திப்பதே இல்லை. ஆம், ராஜாவை சந்திப்பதிலே அவர் மிகுந்த உற்சாகமுடையவராய் இருந்தாராம். எப்பொழுது விடியும், எப்பொழுது நாம் அவரை நோக்கி காலையிலே ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஆர்வமோடு கூட காத்திருக்கிறவராம். ஆகையினாலே இந்த நாள் தொடங்குவதற்கு முன்பாக, இதோ எல்லோரையும் முன்பாக, இதோ அதிகாலை இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வழக்கமுடையவர் தான் அப்ரஹாம் லிங்கன். ஒரு சாதாரணமான ஒரு கிராமவாசியாக தான் இருந்தார். ஆனாலும் கூட உலகம் முழுவதும் ஒரு தலைவராக, ஜனாதிபதியாக அவர் உயர முடிந்தது என்று சொன்னால் அவருடைய ஜெப வாழ்க்கை தான். யார் யார் காலையிலே ஜெப வாழ்க்கையிலும் தியான வாழ்க்கையும் அதிகாலையில் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாருக்கு
காலையில் ஜெப வாழ்க்கையும் தியான வாழ்க்கை இல்லையோ அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு துயரமாக தான் இருக்கும். தோல்வியை எண்ணி பயப்பட வேண்டிய ஒரு திகிலும் கலக்கம் அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் நாம் அதிகாலையில் ஜெபித்து நாம் மற்ற காரியங்களை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த நாள் முழுவதும் நாம் வெற்றியோடு கூட நாம் நடக்க முடியும், வெற்றியோடு கூட செயல்பட முடியும், தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபையினாலே நிறைந்து நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னாராம், விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையில் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்னார். யாத்திராகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனத்திலே பரிசுத்தவான்கள் எல்லோரும் அதிகாலையிலே கர்த்தரை சந்தித்தார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து கூட அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபிப்பதற்கு அவர் வனாந்திர பக்கமாய் போனாராம். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நம் வேதத்திலே வாசிக்க முடியும். யாக்கோபு பெத்தேலிலே ராத்தங்கியிருந்த போது கர்த்தர் அவனோடு ரா முழுவதும் பேசினாராம். அவன் பெற்றுக்கொள்ள போகிற நாட்டையும் அவன் மூலம் பூமியில் உள்ள சந்ததிகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறதையும் தேவன் யாக்கோபோடு கூட பேசினார். யாக்கோபு அதிகாலையில் எழுந்திருந்து இது தேவனுடைய வீடே இல்லாமல் இது வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று கூறி அவ்விடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டானாம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, காலை நேரமே கர்த்தரை தேடக்கூடிய உன்னதமான ஒரு நேரம், உகந்த நேரம், நல்ல நேரம், செம்மையான ஒரு நேரம், ஆசீர்வாதமான ஒரு நேரம், வல்லமையான ஒரு நேரம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதை உணர்ந்து கொண்டான். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அதிகாலமே நான் கர்த்தரை தேடுகிறேன் என்று. அதிகாலையிலே தேவனின் ஆலய பிரகாரத்திலே அந்தந்த நாட்களிலே வெளிப்படுத்துதலுக்காகவும் நடத்துதலுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் அந்த சங்கீதக்காரன் காத்திருந்தான். அதிகாலையிலே தாவீது ராஜா கூட தேவனை துதித்து பாடி ஆயத்தமாகிறார். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையிலே வீழ்த்துக்கொள்வேன் என்கிறார். சங்கீதம் 108வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிப்போம் என்றால் தெரியும். இருதயத்தின் சந்தோஷம் இன்னிசை கருவிகளை மீட்டி துதி பாடல்களை பாடி ஸ்தோத்திரித்து ஜெபிக்க ஏவுகிறது. அதனால் பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் விசுவாசமும் ரெட்டிப்பாய் பெறுகிறது. சாது சுந்தர் சிங் அவர்கள், ஜான் வெஸ்லி அவர்கள், மூடி அவர்கள், முல்லர் போன்றவர்கள் பக்திமான்கள் எல்லாம் அதிகாலை நேரம் அவர்கள் தேவனோடு உறவாடினார்கள். ஆகினால தான் அளவில்லாத தேவ கிருபையை பெற்று வல்லமையான ஊழியங்களை செய்து சாத்தானின் மீது ஜெயம் கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்கின்படியாக நாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பொழுது நாம் இந்த காரியங்களுக்கு பயப்படாமல் இருக்கலாம். காலை தியானத்தை கருத்தாய் கடைபிடிப்பவர்களுக்கு நிச்சயமாய் எந்த அசுத்தங்களும் தொட முடியாது. எல்லா அசுத்தங்களுக்கும் தப்பி வாழ்வார்கள். ஹல்லேலூயா. பாலேங்கேச்சோ எப்போதும் ஜெபிக்கிற மனுஷனாகவே இருந்தார். அதிகாலையிலே ஜெபிக்கிறவர், மாலையிலே ஜெபிக்கிறவர், இரவிலே ஜெபிக்கிறவர். அவர் வாழ்க்கையெல்லாம் ஜெபமாக இருந்தது. பல மணி நேரங்கள் ஜெபத்திலே கழிப்பவராயிருக்கிறார். அவர் சபை மக்கள் கூட ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்க இடமில்லாமல் கல்லறைகள் தோறும் போய்விட்டு அங்கு மண்டியிட்டு இரவு முழுதும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படும். ஆகினால்தான் அவருடைய சபை மகா பெரிய சபையாய் மாறிற்று. லட்சக்கணக்கான மக்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு சபையாய் மாறிற்று. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுதும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று இயற்கையின் நியதியின்படியாக நாம் அதிகாலையிலே எழுந்திருந்த கர்த்தரை தேடி கர்த்தரை உறுதியாய் பெற்றுக்கொண்டு நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய கிருபையை பெற்று வாழ்வோம் என்று சொன்னால் அந்த நாள் முழுவதும் ஆனந்த களிப்புள்ள ஒரு நாளாக இருக்கும். நாமும் கூட சொல்லலாம், புலம்பல் 3:22-23 ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த வாசிக்கிறோம், அதிகாலையிலே
தேடுகிறவர்களுக்கு தேவன் புது கிருபையை தருகிறாராம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு புதிய நாளிலும் நாம் எதிர்பாராத சோதனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. அதை அறிந்து நம் நல்ல தகப்பன் என்ன செய்கிறார்? நாம் காலையிலே நாம் கர்த்தரை தேடும்போது அவர் புது கிருபையும் புது வல்லமையும் அதிகாலையிலே நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். நாம் காலைதோறும் ஜெபிக்கிறவர்களாயிருந்தால் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வாக்கின்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி அதிகாலையிலே நோக்கி அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, அவரை தேடும்பொழுது அவரை நிச்சயமாய் கண்டடைய முடியும். அவருடைய கிருபையை கண்டடைய முடியும், அவருடைய பிரசனத்தை கண்டடைய முடியும், அவருடைய நன்மைகளை கண்டடைய முடியும், அவருடைய வாக்குகளை கண்டடைய முடியும், அவர் வழிநடத்துதலை கண்டடைய முடியும், அவருடைய ஆலோசனை நாம் கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் காலையிலே நாம் எப்பொழுதும் கர்த்தரை தேடுவோம். புது கிருபையினாலே நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சில சமயம் நம்மளால் எழுந்து ஜெபிக்க முடியல, தூக்கம் மேற்கொள்கிறது, முதல் நாள் அதிக பிரயாசம், அதிக வேலை, அதிகாலையில் எழுந்திருக்க முடியல. ஆனாலும் கூட கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நான் காலையிலே அதிகாலையில் எழுந்து உம்மை நோக்கி ஜெபிக்கணும் ஐயா, உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா ஏசாயா 50வது அதிகாரத்தில் 4வது வசனத்தின்படியாய் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்ற வாக்கின்படியாய் உன்னை கர்த்தர் எழுப்புவார். அவரை நோக்கி பேசும்படியாக, அவரை நோக்கி தேடும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக உன்னை எழுப்பி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது காரியம் நம்ம பார்ப்போம், மத்தியான ஜெபம். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை ஸ்தலங்களிலோ அல்லது கல்விக்கூடங்களிலோ அல்லது தொழிற்சாலைகளிலோ மதிய உணவிற்காக 1 மணி நேரம் இடைவெளி வரும். அந்த இடைவெளி நேரத்தில், அந்த ஓய்வு நேரத்தில் கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த 1 மணி நேரத்தில் சில ஒரு 15 நிமிடமோ அல்லது அரை மணி நேரமோ எல்லோரும் ஒன்று கூடி ஜெபித்து ஆராதித்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற கூற்றங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நாம் காலையில் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, நாம் இடைவிடாமல் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மதிய வேலையிலும் கூட தேவனோடு கூட உறவாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில சபைகளில் நண்பகல் 12 மணிக்கு என்ன செய்வாங்க? கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடுவார்கள், ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் தங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்போம். இன்னல்களிலிருந்து நம்மை விடுவித்தபடியினால் அவருக்கு நன்றி சொல்வோம். அவரோடு ஒப்புரவாகவும் இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ணுவோம் என்ற வாக்கின்படியாக நாம் மதிய வேளையிலும் கர்த்தரை நாம் தேடுவோம். காலையிலே ஜெபித்தவன் மத்தியானம் வரைக்கும் ஜெபிக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய ஜெப தொடர்பு தேவனோடு கூட இருக்க தொடர்பானது பலம் குன்றியதாக காணப்படும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் 34வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லுகிறான் அல்லவா. நம்முடைய வேலையில் இருந்தாலும் சரி, நம்ம பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் அந்த மத்தியான நேரத்தில் ஜெபம் செய்தால் சத்துருவின் போராட்டத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம், தடைகளை தகர்க்கிறவர்களாய் இருப்போம், மேற்கொள்கிறவர்களாய் இருப்போம், ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. மத்தியான ஜெபம் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. 3வது காரியம், மத்தியானத்தில் பாழாக்கின சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கார் அல்லவா. ஜெபியுங்கள். மத்தியான வேலையில் எல்லா பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் ஏற்படும் சங்காரத்துக்கு எதுவாக இருந்தாலும் உன்னை தொட முடியாது. ஜெபம் உன்னை பாதுகாக்கும். ஜெபத்தினாலே தேவன் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. தகப்பன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம் கூடவே இருக்கிறார். எத்தீங்கு அணுகாதபடி நம் ஆத்மாவை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 3வது காரியம் நாம் பார்ப்போம், அதுதான் மாலை ஜெபம். ஹல்லேலூயா. மாலை ஜெபம் பெரும்பாலும் தியானத்திற்கு மிகுந்த உகந்ததாக இருக்கிறது. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிற புருஷனாக இருந்தானாம். ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே நாம் 63வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
அவனுக்கு திருமண நாள் நெருங்கின்ற போது கூட அவன் ஜெபிக்கிறவனாக தியானிக்கிறவனாய் இருந்தபடினாலே அருமையான மனைவி ரெபாகலை அவனுக்கு மனைவியாக கிடைத்தாள். அவள் மனைவி மலடியாய் இருந்தபோது கூட அவன் ஜெபித்த போது தேவன் ஆண்டவதாமி பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். ஆகினாலே இந்த ரகசியத்தை தாவீதும் அறிந்திருந்தபடினால்தான் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் தியானம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். சங்கீதம் 55:17 நாம் வாசிக்கிறோம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று தாவீது சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவோடு தனித்திருந்து ஜெபிப்பதற்காக மாலை நேரங்களிலே கெஸ்மனே தோட்டத்திற்கும் மாலை வேளையிலே அவர் வனாந்திரபக்கும் சென்று ஜெபிக்கிறவராய் இருந்தார். அவர் தமது பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இரத்த வேர்வை சிந்தி வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறவராய் இருந்தார். நாம் மாலை வேளையிலே நமது பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்து இரவிலே நம்மை முழுவதுமாய் அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். மாலையிலே துதிபலி. ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாலையிலே விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன் என நாம் வாசிக்கிறோம். இதில் முதலாவது மாலையிலே தூபம் காட்ட வேண்டுமாம். தாவீது இதை பற்றி என் கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவுது என்று சங்கீதம் 141வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்தி அல்லது சாயங்காலத்தில் தான் மனுஷன் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கூடும். பகல் முழுவதும் தேவன் தங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவன் சித்தரித்து ஸ்தோத்திரிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். மாலையிலே தூபம் காட்டுவதற்கு தேவ மனுஷர் காலையிலே மாத்திரமல்ல மாலையிலும் ஜெபத்திற்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமைப்படுவதாக எஸ்ரா தானியேல் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் 3 வேளையிலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகினாலே கர்த்தர் அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, பேதுருவும் யோவானும் கூட ஜெபவேளையாகிய 9வது மணி நேரத்தில் அவர்கள் தேவாலயத்துக்கு போனார்களாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். காலை ஜெபம், மதிய ஜெபம், மாலை ஜெபம். இப்போது 4வது நம்ம பார்க்க போகிறது முழு இரவு ஜெபம். ஹல்லேலூயா. இரவு முழுதும் தேவ சமூகத்தில் விழித்திருந்து போராடிக்கும் ஜெபிக்கும் அனுபவம் விலையேற பெற்ற ஒரு ஜெப அனுபவமாகும். ஜெப வீரர்கள் நிச்சயமாய் இரவு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். உபவாசித்து ஜெபிப்பது போன்றே இரவு ஜெபமும் கண் உறங்காமல் போராடி ஜெபிப்பது வலிமையாகும். நான் அறிந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் இரவு முழுவதும் ஜெபிக்கிறவர். அவர் என்ன செய்வார், அவர் தமது தோட்டத்திலே அழகான ஒரு முள் செடியை அவர் வளர்த்து வைத்திருந்தார். அது மரமாகி இருந்தது. அந்த முள் செடியோடு கூட ஒரு கயிறை கட்டி தானும் தன்னிடம் உடம்போடு கூட சேர்த்து கட்டிக்கொள்வார். இரவு முழுதும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவார். அவருக்கு தூக்கம் அவரை அறியாது வரும்போது கண் இமைகள் மூடும் பொழுது அவர் முள் செடி பக்கமாய் சாய்வார். அப்போது அந்த முட்கள் அவரை உபத்திரப்படுத்தும், குத்தும், அவருக்கு வேதனை உண்டாம். திருப்பி அவர் விழித்திருந்து என்ன செய்வார், திருப்பி ஜெபிக்க ஆரம்பித்துள்வார். அப்படிப்பட்டவர் பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார். பல சபைகளை நிறுவியிருக்கிறார். ஏனென்றால் அந்த இரவு ஜெபத்தின் வல்லமை மகிமையானது. ஆகினாலே அவருடைய அனுபவத்தை குறித்து தான் முழுவதும் ஜெபிக்க வேண்டும், உறக்கம் என்னை தடை செய்யக்கூடாது என்பதற்காக அவர் அந்த காரியத்தை செய்தார். அவர் முழங்கால் எல்லாம் காய்த்து போயிருந்தது. அவர் அந்த முழங்காலுக்கு காய்த்து அவர் அவைகள்லாம் தானாக கழன்று அவைகளெல்லாம் ஒரு பந்து போல, உடைந்த பந்து போல அது காணப்பட்டதாம். வருகிற இடத்துல அவர் சொல்வாராம், கேட்கிறவர்கள் கிட்ட சொல்வான். கேட்கிறவர் என்ன கேட்பாங்க தெரியுங்களா, உங்கள் ஊழியத்தின் ரகசியம் என்ன என்று கேட்பார்களாம். அப்போது அவர் என்ன செய்வாராம், அவர் ட்ராயர்லேருந்து 2 உடைந்த பந்து போல இருக்கிற தன் முட்டியினுடைய அந்த கண்ணி போன அந்த சதைகளை உடைந்து தானாய் கழன்று வீழ்ந்தது அதை எடுத்து காண்பிப்பாராம். இதுதான் என்னுடைய ஊழியத்தின் ரகசியம் என்று சொல்வாராம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இரவும் முழுவதும் ஜெபிப்பது மிகவும் நிச்சயமாய் உன்னதமான ஒரு அனுபவமாகும், வலிமையான ஒரு ஜெப அனுபவமாக இருக்கும். ஆகினால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தாவீது கூட பாதி இரவில் எழுந்து ஜெபிக்கிறவனாய் இருந்தானாம். சங்கீதம் 119:62 நாம் வாசிக்க முடியும். அவனுடைய பல்வேறு பொறுப்புகள் அவனுக்கு இருந்தாலும் நடு இரவிலும் அதிகாலையிலும் ஜெபிக்கிறத அவன் விடாதிருந்தானாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட என்ன செய்கிறான், பவுலும் சீலாவும் சிறைசாலையில் இருக்கும்போது அந்த இரவு முழுதும் கர்த்தரை நோக்கி துதித்து பாடி அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். ஆம், கர்த்தர் தாமே அடுத்த நாள் பாருங்க, அங்கே இரவு முழுதும் ஜெபித்ததுனாலே யார் அவனை அடித்தாங்களோ, யார் அவங்கள சிறைசாலை உள்ள வச்சாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அடுத்த நாள் அவனை யாரெல்லாம் புகார் பண்ணி உள்ள கொண்டு அவங்கெல்லாம் இவரோடு கூட சமாதானமாய் போனார்கள். ஹல்லேலூயா. அன்று பேதுருவை இதோ சிறைசாலையில் வைத்திருந்தார்கள். அடுத்த நாள் அவனை கொல்ல போகிறாங்க, சிரசேதம் செய்ய போகிறாங்க. ஆனால் சபையார் அனைவரும் அதோ அந்த பேதுருவுக்காக என்ன செய்கிறாங்க, ஒன்று கூர்ந்து அந்த இரவு வேளையிலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி அந்த பேதுருவை விடுவித்து இதோ தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்யும்படியாக அவனை என்ன வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இதுதான் இரவு ஜெபத்தினுடைய வல்லமையாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு முழுதும் பிதாவுடன் பேசும் பழக்கமுடையவர். நமக்காக அவர் மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அந்நாளிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி லூக்கா 16வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு தேவனுடன் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக முழு இரவும் அவன் ஜெபம் பண்ணினானாம். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தாலே வழிய நான் உன்னை போக விடேன் என்று உறுதியாக விடாப்பிடியாய் ஜெபித்தவன் அந்த யாக்கோபு. ஆகினாலே அவன் யாக்கோபு என்றவன் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டு அவன் சந்ததியெல்லாம் இஸ்ரவேலர்கள் அழைக்கப்பட்டார்கள். சவுல் கர்த்தருடைய சத்தத்துக்கு, இந்த ராஜாவாகிய சவுல் அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன போது அப்போது சாமுவேல் என்ற அந்த தீர்க்கதரிசி அவன் ரொம்ப தேவனுடைய மனுஷன் ரொம்ப துக்கப்பட்டானா. அவன் என்ன செய்கிறான், நம்ம வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 35வது வசனத்தில், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தானாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகினாலே நாம் இரவு ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் சங்கீதம் 119 148 கூட வாசிக்கிறோம். பாருங்க, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருமுன்னும் பரிசுத்தவான்களும் திருசபையும் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள காலம் வரும் முன்பும் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சம் வரும் முன்னமும் கிருபையின் வாசல் அடைக்கப்படும் முன்பும் இரவு முழுதும் வேதத்தை பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்து தேசத்தை தேவனுக்கு நேராக நாம் திருப்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை ஜெபம், அதிகாலை ஜெபம், மதிய ஜெபம், மாலை ஜெபம், முழுஇரவு ஜெபம் முக்கியமானது. ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. Amen, amen, amen. God bless you all.